அமமுக மூத்த தலைவர் திருமிகு CR சரஸ்வதி நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. எவ்வளவு பெரிய மூத்த தலைவராக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய கட்டுப்பாடுகளுக்கும் சட்டதிட்டங்களுக்கும் உட்படலை அப்படின்னா அவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த உத்தரவு சுட்டிக்காட்டுது அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? எடப்பாடி யாருங்க கட்சி விட்டு எடுக்கிறதுக்கு? அவருக்கு அதிமுக பொதுச் செயலாளர். அதுதான் சொல்ல வர, அவரா சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்னும் கோர்ட்ல கேஸ் இருக்குங்க. தேர்தல் ஆணையத்துல இன்னும் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்துல இன்னும் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிடல. ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பாடுபட்டு வளர்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கமா சொல்லப்பட்ட அதிமுகவை இன்னைக்கு எடப்பாடி வந்துகிட்டு ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, ஒரு பெரிய கட்சி எங்களோட வரப்போகுதுன்னா இது பெரிய கட்சி இல்லாம சின்ன கட்சியாயி சின்னாபின்னமாயி போச்சுங்கிறத ஒத்துக்கிறாரா? எல்லாரையும் கட்சி விட்டு எடுக்கிறேன்னா எல்லாரையும் அரவணைக்கிறது தாங்க மனித பண்பு. நீங்க முதல்ல இந்த கட்சி உங்க கையில எப்படி வந்தது? உங்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதுதான் அதிமுக. இவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கிடையாது. இவர் அதிமுக செஞ்சிருக்க மிகப்பெரிய துரோகம் புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதிகளை மாற்றி அமைத்தது. அதை உருவாக்கியவருக்கு இருக்கிற ரைட்ஸ் இவருக்கு கிடையாது. அவர் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், எம்ஜிஆர் இல்லாம இருக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர் பிரச்சனைன்னு வந்தா தொண்டர்கள் முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் புரட்சி தலைவர் அதை எழுதி வைத்தார். புரட்சி தலைவி அம்மா அதை வழிநடத்தினார். இவர் பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இவர் ஆகணுங்கிறதுக்காக தொண்டர்கள் பலம் இவருக்கு இல்ல, டெண்டர்கள் பலம் தான் தனக்கு இருக்குங்கிறதுக்காக 10 பேர் வழிமொழிஞ்சா போறோம், 10 மாவட்ட செயலாளர் சொன்னா போறோம்னு இவரே மாற்றி அமைச்சுக்கிறதே மிகப்பெரிய தப்பு. Who are you? நீங்க யாரு அதிமுக சட்ட விதிகளை மாற்றி அமைப்பதற்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி? அதை விட தானமா தானே வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது அவர்தானே மேடம். அதத்தாங்க சொல்ல வரேன். இவருக்கு இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கிற ஒரு மமதையில தான் 10 எலெக்ஷன்ல தோல்விய பார்த்தாச்சு. நாடாளுமன்றத்துல நேற்றுக்கு பேசும்போது எடப்பாடி யார் சொல்றாரு, எங்களாலதான் நாங்க 21ல தோத்தோன்னு. ஏன் 19ல எப்படி தோத்து போனீங்க? உள்ளடி வேலைகள் 2021 நடந்தது, அதனாலதான் தோத்து போகணும்னு சொல்றாங்க. 19ல என்ன நடந்தது? உள்ளாட்சி தேர்தல்ல, கார்பரேஷன் எலெக்ஷன்ல அவர் குடியிருக்கிற தெருவுல ரெட்டையில தோத்து போச்சு. யார் எந்த உள்ளடி வேலையினால? அவரோட ஏரியால. கடந்த நாடாளுமன்றத்துல கொங்கு பெல்ட் தான் என் கோட்டைன்னு வீரமுழக்கம் பேசின சேலம் நாடாளுமன்றம் ஜெயிக்க முடியலையே, கோயம்புத்தூர் நாடாளுமன்றம் ஜெயிக்க முடியலையே. ஏன் 4வது இடத்துக்கு போனீங்க, 6வது இடத்துக்கு போனீங்க, டெபாசிட்டை இழந்தீங்க? ஒரு கட்சியில நீங்க முதல்ல என்ன நிலைமை, இந்த கட்சி நீங்க என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க? கூவி கூப்பிடுறீங்க. விஜய கொடி பார்த்தவன் ஆஹா அங்க பாத்தீங்களா கொடி பறக்குது. எங்க அதிமுக அப்படிப்பட்ட கட்சியா? அம்மாவை தேடிதான் கூட்டணி பேச வந்திருக்காங்களே, நடு ரோட்ல நின்றுட்டு தங்கட்சிக்காரங்க கிட்டே தாவேக்கா கொடியை கொடுத்துட்டு அதை வந்துருச்சு பாருங்க, பெரிய கட்சி வந்துருச்சு பாருங்க, தன் கட்சியை சிறுமப்படுத்தக்கூடிய இயக்கம் அம்மாவுடைய அதிமுகவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவோ இல்லை. இவர் மமதையின் உச்சியில இருக்கிறார். துரோகத்தின் மொத்த உருவம். ஏங்க நீங்க ஒன்னே ஒண்ணு பதில் சொல்லுங்க, அவர் யாருக்குங்க துரோகம் இல்ல? உட்கார வச்ச மரியாதைக்குரிய சின்னமாவுக்கு துரோகம், அதுக்கு உறுதுணையா இருந்த டிடிவி சாருக்கு துரோகம். 4.5 வருஷம் இவர் சொன்னதெல்லாம் கையெழுத்து போட்டு இவர் கூடவே இருந்து பிடல் காஸ்ட்ரோ பேசுவாரா மாதிரி 2 பேரும் ஜெயக்குமார் பேசுற அளவுக்கு பயன்படுத்திட்டு அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம், பிஜேபிக்கும் துரோகம். இப்ப மறுபடியும் சேர்ந்துகிட்டாரு. இதுல விஜயை வேற கூப்பிடுறாரு. விஜய்க்கு தெரியாதா இவர் பெரிய உலகத்துல மிகப்பெரிய அல்வா கொடுக்குற ஆள் யாருன்னா எடப்பாடி யாருங்கிறது விஜய்க்கு தெரியாதா? காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாரு. இல்ல நம்ம வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கலாம். வார்த்தையில நம்ம என்னங்க ஏங்க இவர் அல்வான்னு சொல்றாருல்ல. அன்னைக்கு வெளியில திமுக அல்வா பாக்கெட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அல்வா பாக்கெட்டை காமிச்சு பேசுவாங்களா? ஒரு தராதரமா அது? ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறீங்க, அதிமுக பொதுச் செயலாளருங்கிறீங்க, முன்னாள் முதலமைச்சருங்கிறீங்க. நீங்க சட்டமன்ற வளாகத்துல அல்வா பாக்கெட்டை காமிச்சு பேசும்போது நாங்க பேசக்கூடாதா? ஒரு செய்தி தொடர்பாளர் நாங்க சொல்லக்கூடாதா? நீங்க தான் அல்வா கொடுக்குறீங்க எல்லாருக்கும். காலில் விழுந்ததை இன்னும் வரலாறு பார்த்துட்டு தானே இருக்கு. மரியாதைக்குரிய சின்னம்மா காலில் விழுந்து தானமாக அதிமுக பெற்ற காட்சி இன்னைய வரைக்கும் ஓடிட்டு. ஆனா இப்ப வரைக்கும் அங்க இருந்து இது போன்ற கட்சிக்கு எதிராக சொல்லக்கூடியவங்க எல்லாருமே கட்சியில இருந்து நீக்கம் தான் செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுக இன்னும் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியலையா? அதிமுக ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கறது சொல்ல முடியல இல்லையா? கட்சி இன்னும் செயல்பாடுகளோட அப்படியே நடந்துகிட்டு தானே இருக்கு. அதத்தான் சொல்றேன். டெண்டர் பார்ட்டிகள் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு முன்னால் பேசுற தலவாய் சுந்தரத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். தலவாய் சுந்தரத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது யாருன்னு ஒரு நிமிஷம் அந்த 3 எழுத்து டிவிங்கிற எழுத்த யோசிச்சு பார்த்தாருன்னா அவர் பேச மாட்டாரு. இந்த இயக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற 99% பேர் யாரால எம்எல்ஏ ஆனாங்க, யாரால எம்பி ஆனாங்க, யாரால மந்திரி ஆனாங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும்.
ஆனா இன்னைக்கு எல்லாம் நடக்குதுன்னா இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம நீதிமன்ற கேஸ் வழக்க முடியல, தேர்தல் ஆணையம் இன்னும் சீரான பதில் சொல்லல. இதெல்லாம் ஒரு முடிவு வந்ததுன்னா அதுக்கப்புறம் எல்லா முடிவும் வரும். முதல்ல நீங்க எம்ஜிஆரோட பயிலாவை நீக்கினதை சரி பண்ண சொல்லுங்க. தொண்டர்களை வச்சு தேர்ந்தெடுக்க சொல்லுங்க பொதுச் செயலாளரை. அதுக்கப்புறம் நாங்களே இவர் ஏத்துக்கிறோம், இவர் தான் பொதுச் செயலாளர். தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கட்டும், எலெக்ஷன் வைக்க சொல்லுங்க. சும்மா 10 மாவட்ட செயலாளர்கள் வழி முடிஞ்சா போறோம், முன்மொழிஞ்சா போறோங்கிற கதையெல்லாம் வேண்டாம். அதிமுக சட்ட விதி என்னவோ அதன்படி பொதுச் செயலாளரை எடப்பாடி யாரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ரைட் ராயெல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. அதுக்கப்புறம் யார வேணா கட்சியை விட்டு எடுக்க சொல்லுங்க. நாங்க கேட்க மாட்டோம். நீங்களே சட்டத்தையே புதைச்சிட்டீங்க, அப்புறம் நீங்க யாருங்க எடுக்கிறதுக்கு கட்சியை விட்டு எல்லாரையும்? நன்றி திருமிகு சி.ஆர். சரஸ்வதி. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.